வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. காளான் பிரியாணி செய்யறதுக்கு ஒரு குக்கர்ல 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சோன ஒரு அரை ஸ்பூன் கிட்ட நம்ம சோம்பு சேர்த்திக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 2 ஸ்டார் பூ, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கல்பாசி கொஞ்சம், இதெல்லாம் நல்லா பொரிய விடுங்க. எல்லாம் பொரிஞ்சோன நம்ம ஒரு 8 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். நம்ம கூட மிளகாத்தூளும் சேர்க்க போறோம், அதனால அந்த காரத்துக்கு ஏத்தாப்புல நீங்க சேர்த்திக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா மல்லி சேர்த்திக்கோங்க. அடுத்து வெங்காயம் சேர்த்திக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கோம். நீங்க வேணும்னா பெரிய வெங்காயம் மட்டும் கூட சேர்த்திக்கலாம். எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினோன்னு நம்ம ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினோன்னு நம்ம ஒரு 3 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. கூட கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினோன்னு நம்ம 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல நீங்க போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விடுங்க. நானூறு கிராம் காளான் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இது அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இது கூட உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. இப்போ உப்பு போட்டாதான் உப்பு நல்லா காளான்ல பிடிக்கும், அதுக்காக தான். காளான் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம 3 டம்ளர் நார்மல் அரிசியை சேர்த்திக்கலாம். நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்திருக்கோம். நீங்க வேணும்னா பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா எது வேணா சேர்த்திக்கலாம். ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுக்கோங்க. மூணு டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி அளந்து வச்சிருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் கணக்கா இருக்கான்னு பாத்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளவுதான். இப்ப நம்ம ரொம்பவே ருசியான காளான் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இதை ஒரு பெரட்டு பெரட்டிக்குங்க. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.